உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உலகம் கொடுக்கிறமே நான் கொடுக்க மாட்டேன். இந்த உலகம் கொஞ்ச நேரம் கொடுக்கும், உன்னை ஏமாத்திடும். கொஞ்ச நாள் நான் கொடுக்கிறேன்னு ஏமாத்திடுவாங்க, கூட்டிட்டு போவாங்க, பாதியில கைவிட்டுருவாங்க. ஆனா இயேசு அப்படி கிடையாது. அதுதான் சொல்றாரு, இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் சமாதானம் நான் கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றாருங்க, கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. அவர் நம்ம இருதயம் கலங்காமலும் நம்ம இதயம் பயப்படாமலும் கண்களை பயப்படாத அளவுக்கு ஏசப்பா நமக்கு என்ன பண்ணிருக்கிறாருங்க, சமாதானம் சந்தோஷம் கொடுத்திருக்கிறவரா இருக்கிறார். அந்த பயந்து இருந்தாங்க இல்லையா, மார்த்தாள் மரியாள் என்னுடைய லாசரு மறிக்கப்பட்ட சகோதரன் பயந்து இருந்தாங்க இல்லையா, ஆண்டவர் கொடுத்த சமாதானம் பாருங்க. அவங்க இருதயம் பயப்படல, அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டுச்சு. உங்க வாழ்க்கையிலும் இயேசு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற ஒரு நல்ல பாத்திரராய் இருக்கிறார். இயேசு வல்லவராய் இருக்கிறார். அவர் கிருபையின் தேவனாய் இருக்கிறார். இன்று எத்தனை பேர் நீங்க சமாதானம் இல்லாம வந்திருக்கலாம். தகப்பனார் இறந்து போயிட்டாங்க, எனக்கு சமாதானம் இல்லை. எங்க அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க, சமாதானம் இல்லை. என் அன்பா நேசித்திருந்த கணவன் என்னை விட்டு போயிட்டாங்க, என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க, என் பிள்ளைதான் என் வாழ்க்கையே இருந்துச்சு. அந்த வாழ்க்கையில என் பிள்ளைய மறந்து போயிட்டான், மறைச்சு போயிட்டான். நான் திக்கற்றனா ஆயிட்டேன். என்னை கேட்க யாரும் இல்ல, என்னை சாப்பிட்டான் கேட்க கூட யாரும் இல்ல, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று இனி எத்தனை பேர் கலங்கிட்டு இருக்கீங்க? இனி எத்தனை பேர் கலங்கி கொண்டு இருக்கிறாங்க, தெருவில் படுத்து கொண்டு இருக்காங்க. எங்க இடம் கிடைக்கும், எங்க சாப்பாடு கிடைக்கும், எங்க துணி கிடைக்கும், யார் எனக்கு மாத்திரை கொடுப்பாங்க என்று கலங்கி இருக்கிற தேவச்சனமே, இயேசு உங்களை பார்த்து சொல்ற, சமாதானத்தின் தேவன் நம்மளோட இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் நம்மளோட நேசிக்கிற. வா, என்னை நம்பி வா மகனே, வா மகளே, வா. உன்னை பார்த்து கர்த்தர் கூப்பிடுகிறார். இன்றே நீ ஒரு முடிவு எடுத்து, இயேசு எனக்கு சமாதானம் கொடுப்பார், இயேசு என் வாழ்க்கையை மாற்றுவார், இயேசு எனக்கு பலனை கொடுப்பார் என்று இன்று நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து விசுவாசிக்க. இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகத்துல யாரால கொடுக்க முடியாது. இயேசு உங்களை கடைசி பரிந்தோம் ஒரு இடத்துல பார்க்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம், இயேசு ரட்சகருடைய சமாதானம் கிருபையும் உங்களை அழைக்கிறவராக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவதாக. நம்ம எல்லாரும் கண்களை எங்களுடைய ஆண்டவரை நோக்கி, அப்பா சமாதானத்தை கொடுத்த தேவன், சமாதானத்தை கொடுத்த இயேசு, சமாதானத்தை கொடுத்த என் ரட்சகர் என் வாழ்க்கையில இருக்கிறீங்க அப்பா. நான் கவலைப்பட மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீங்க வந்ததற்காக நன்றி இயேசு. என் வாழ்க்கையில நீங்க சமாதானத்தை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. பலப்படுத்தினதற்காக நன்றி அப்பா, பலப்படுத்தினதற்காக நன்றி ராஜா. சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன், ஆறுதல் படுத்தினதற்காக நன்றி அப்பா. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி எங்களுக்கு ஆறுதல் படுத்தினேன் இயேசு. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா.